ஹலோ எவ்ரிவன். ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாங்க. ஒரு ஃபுல் டே ரொட்டீன் கூட சொல்லலாம். மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இந்த விலாக் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சிம்பிள் தாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து ப்ரெட் இருந்தது. ஸோ அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். கொஞ்சம் வந்து அவகேடோஸ் இருந்துச்சா, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி லஞ்சு செய்கிற வேலையில் பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குது, வெளியில் போகிற வேலை இருக்குது. அதனால் லஞ்ச் வந்து பண்ணலை. தீரனுக்கு இன்றைக்கி தமிழ் கிளாஸ் இருந்ததுங்களா. ஸ்கூலில் லாங்குவேஜ் கிளாஸ் வந்து இருக்கும் எப்பயுமே. ஸோ அது மண்டே எவ்ரி மண்டே இருக்கும். ஸோ அதனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ வேலை வந்து ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்ச பட்டர் வேறு இருந்ததுங்களா. அப்புறம் அதை காய்ச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக காய்ச்சி வச்சுட்டேன். நைட்டே காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் நல்லா சில்லானோடனே எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சேன். ஸோ பட்டர் நல்லா சுட சுட நல்லா காய்ச்சி வச்சதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால சரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் சரி ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தப்போ மக்கானா இருந்தது. லோட்டஸ் சீட் இது ரொம்பவே ஹெல்தி. ஸோ கிட்ஸுக்கு சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்தி, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நட்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கானாலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து மக்கானா கீர் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பேனை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சுட சுட காய்ச்சி வச்ச கீ நல்ல சூப்பர் அரோமாவாக இருக்குது. கடையில் வாங்கினா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது வீட்டில் காய்ச்சது சொல்லவே தேவையில்ல, சூப்பர் மணமாக இருந்தது. கூடவே பார்த்திங்கன்னா நட்ஸு கொஞ்சம் வந்து எல்லா சாப் பண்ண நட்ஸு ரெய்சின்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை நம்ம எப்பயும் போல் பொன்னிறமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் அளவுக்கு மக்கானா இருந்துச்சுன்னா லோட்டஸ் சீடு, இதையும் வந்து நல்லா அந்த கீலேயே போட்டு பரட்டிட்டோம்னா நல்ல சூப்பர் கிறிஸ்பியாக ஆகிடும். அந்த ஒரு பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சாப்பிட்ருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் யாராச்சும் சாப்பிட்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டயட் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மக்கானா ஒரு நல்ல ஆப்ஷனும் கூட. ஸோ மக்கானா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் ஆகிட்டு நீங்கள் கையில் வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சி சவுண்டு கேட்கணுங்க. நல்லா அப்படி பாப்கார்ன் மாதிரியே படபடான்னு வரையும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 4 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நான் சாட்டே பண்ணியிருப்பேன். நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அகெயின் வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு 400 mlன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் நான் செஞ்சேன். ஆளாளுக்கு வந்து ஒரு கப்பு விகிதம் மாதிரி நான் வந்து மெஷர் பண்ணி கூட ஒரு கப் வந்து எக்ஸ்ட்ரா எப்பயும் வந்து ஆட் பண்ணுறது வழக்கம். ஸோ 3 கப் பால் 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பாயிலிங் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு தேவைக்கேற்ப சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் மாதிரி இருக்க சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காடமம் பொடி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலா சுகர், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து அவ்வளோ தூக்கலாக கொடுக்குங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சிரப் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காகவும் இன்னும் ரொம்ப ஈவன் டேஸ்டியராகவும் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்பப்போல்லாம் ஏதாச்சும் ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஆர் டெசர்ட் சாப்பிட்ணும் போல் இருக்கோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எனக்கு வந்து இப்போ ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தோணுதுனால நான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக மக்கானாவும் இருந்ததுங்களா, அப்புறம் கீ வேறு காய்ச்சின வேலை இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்க போகிறோங்கிறனால ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான குயிக்கான ரெசிபி பண்ணிடலான்ட்டு ஒரு சூப்பரான மக்கானா கீர் வந்து பண்ணுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சாஃப்ரான் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் மில்கில் ஆட் பண்ணி ஆடினீங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் ஈவன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ரீமி கலரே கிடைக்கும் உங்களுக்கு. அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். என்கிட்ட சஃப்ரான் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கனால நான் ஆட் பண்ணலை. மேபி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் மேலே நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்கனாக ஆகிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு கீர் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகணும்னா கூட நட்ஸ் பவுடர் இந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ளேவர்ஸ் எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சூப்பர் டேஸ்டியான டெலிஷியஸான நம்ம கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக்ஹோமில் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், அதுவும் லஞ்சுக்கு. நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான். தீரன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸோ அவனை வந்து ஒரு கூட்டிகிட்டு போனால் அவன் சாப்பிட மாட்டான். ஏன்னா நாங்கள் புஃபே போகிறோம். ஸோ அதனால் அவனுக்கு போனால் அவனுக்கு சாப்பிட்ற மாதிரி பெருசாக இருக்காது. ஸோ போனால் வேஸ்ட் பண்ண வாங்குறதுக்காக நாங்கள் மட்டும்தான் போக போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் எந்த கடைக்கு போகிறோம், என்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இல்லையா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து ஒரு சிம்பிளான ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு சொன்னேன்ல, நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு சின்ன புஃபேக்கு போகிறோங்க. லன்ச் புஃபே. சரி, ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி குசின் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லலாம். ஏஷியன், ஜாப்பனீஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ புஃபேக்கு முன்னாடி நம்ம போங்கங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது இங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஸ்டூல் அப்படியும் டீ சென்டர் எல்லாமே ஒரு நிறையா ஏரியாஸ், ஒரு 5 ஏரியாஸில் வந்து இதோட அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி வந்து டேஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். சரி, புஃபேக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் மல்டி குசின் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டும் சொல்லவே தேவையில்ல. போனால் உள்ளார ஜாப்பனீஸ், ஏஷியன், சைனீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ரெசிபி இல்லாமல் மற்ற இந்த கான்டினென்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபுல் ரெசிபீஸ் இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரைட் எக் நூடுல்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபிஷ் சாஸ் நூடுல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அது இது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுங்க. இது வந்து ஒரு சாஸில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி அது ஒரு இது மாதிரி பண்ணியிருந்த ஃபிஷ்ஷு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சிக்கன் பாப்கார்ன் இருந்து பாப்கார்ன் சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்பிள் சிக்கன். ஸோ அப்புறம் ஸ்க்ராம்பிள் சிக்கன், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் நூடுல்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டோஃபூவில் செஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா டம்ப்ளிங்ஸ் இருந்தது. இது வெஜிடேரியன் சைடு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டம்ப்ளிங்ஸ் அண்டு ஸ்ப்ரிங் ரோல் சாஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது லோட்டஸ் ஸ்டெம்மில் பண்ண ஒரு கறி மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்டியராக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியல, வந்து நான்வெஜ் சைடில் தான் இருந்துச்சு. நான் வந்து சிக்கன் அண்ட் ஃபிஷ் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஆப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறப்போ எனக்கு அந்த கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸும், கொஞ்சம் நூடுல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டம்ப்ளிங்ஸ் எடுத்தேன்னா அதில் எல்லாமே ஃபிஷ் சாஸ் போட்டிருந்தாங்களே. எனக்கு அப்படியே ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக இருந்தது. ஆஃப்டர் தட் நான் அந்த ஸ்டைலில் மூவ் பண்ணி பார்க்கும்போது தான் வெஜிடேரியன் இருந்துச்சு. பட் ஆனால் அதில் கொஞ்சமாக குட்டியாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நிரப்பிக்கலாம். எத்தனை தடவை வேணால் புஃபே நம்ம சொல்லவே தேவையில்ல. ஹஸ்பண்ட் மட்டும் சுஷி ட்ரை பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ சுஷி பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று ப்ரான் சுஷி, இன்னொன்று பார்த்திங்கன்னா சாலமன் சுஷி மாதிரி ஒன்று இருந்தது. அப்புறம் இன்னும் ப்ரான் டைகர் ப்ரான்லேயே என்னமோ சம்திங் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியில் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எப்பயும் போல் எனக்கு வந்து ஃப்ரைடு நூடுல்ஸுங்க. இது பார்த்திங்கன்னா தாய் ஃப்ரைட் நூடுல்ஸு. இது பேட் நூடுல்ஸில் இருக்கும். செம்ம டேஸ்டியராக இருந்துச்சு. சாஸும் சரி, இதுவும் சரி. நம்ம ஏஷியன் டேஸ்ட் பட்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நல்லா திருப்தியாக வயிறு நிறைய, அதுவும் நிறையா வெரைட்டியாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கும் இந்த புஃபேயில். வீக் டேஸில் போனீங்கன்னா 155, அதாவது பெரிய அடல்ட்ஸுக்கு. இதே வீக்கெண்டில் போனீங்கன்னா அப்படியே டபுளுங்க. 250க்கு 260 என்னமோ க்ரோனர்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே தான் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி தீரனுக்கு வேறு கிளாஸ் இருக்கனால கொஞ்சம் லேட்டாக போனால் பிக்கப் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு போயிருந்தோமா. ஃபைனலி பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீமுங்க. வேறு இன்னும் டெசர்ட்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிவிட்டு போனதே 12:30 கிட்ட தான். கடைசியில் 1:30க்கெலாம் கிளம்பணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து ஃபுட்டு அப்புறம் எல்லாமே இருக்கும். எஸ்பெஷலி இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ரோபோ க்ளீனிங் சர்வீஸ் இருக்குதுங்க. ரோபோ வந்து சர்வ் பண்ணும், ரோபோ வந்து இது பண்ணுற சர்வீஸ் கூட இங்கே இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இதை வந்து என்னால் எடுக்க முடியல. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம்.
அப்படியே வர வழியில் தீரனையும் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அப்படியே வந்தாச்சு. ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெயிட் டு த ஆஃபீஸ் அவங்க போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் போட்டிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் தீரன் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போகாதனால சரி அவனுக்கு வந்து சரி ஒரு சிம்பிளான ட்ரீட் கொடுக்கலான்ட்டு அவங்க வரப்பயே கொஞ்சமாக வந்து ஐஸ்கிரீம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால ஸோ இப்போ ஐஸ்கிரீம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவன் எப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் அவனுக்கு வந்து கோல்டோ ஃபீவரோ உடனே சடனாக 2 டேஸ்க்குள்ளேயே அவனுக்கு வந்துடும். அதனால் அவனுக்கு அந்த மாதிரி அப்போ கொடுக்க மாட்டோம். இந்த சம்மர் டைமில் எவ்வளோ வேணாலும் எக்கச்சக்கமாக கொடுத்துருவோம். ஸோ அவனுக்காகவும் அப்புறம் எங்களுக்காகவும் சிம்பிளான ஒரு டின்னருங்க. வீட்டில் கொஞ்சமாக மாவு இருந்ததா அதனால் கேரட் பணியாரம் வந்து பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு சட்னி வச்சு நாங்கள் நைட் டின்னர் வந்து சாப்பிட்டுட்டோம். தீரனும் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவரோட டின்னரை வந்து சாப்பிட்டு முடித்தார். ஸோ இதே மாதிரி தான் எங்களோட டே வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக எண்ட் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்டாக்ஹோம்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.